வணக்கம் பக்தி நேரம் நேரிலே நாம் இப்போது திருச்செந்தூர் சென்று கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் யார் இருக்கிறார்? அறுபடையில் வீடுகள் ஆறு படை வீட்டில் வந்து முக்கியமான வீடு திருச்செந்தூர். அங்கே சூரசம்ஹாரம் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். அதாவது 4:10 ட்ரெயின் எடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அங்கே திருச்செந்தூர் சென்று அங்கு யாரார் சித்தி அறிந்திருக்கிறார்கள், அங்கே என்னென்ன சிறப்பு, அந்த ஊரோட டிஸ்டன்ஸ் என்ன. இப்போ வந்து இது 729 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். வாருங்கள் தரிசிக்கலாம். வணக்கம் பக்தி நேரம் நேயர்களே, நாம் கூறியது போல் திருச்செந்தூர் வந்து விட்டோம். திருச்செந்தூர் முருகன் தரிசிக்க இருக்கிறோம். இங்கே வந்து என்னென்னா, முதல்ல கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழி கிணறு ஒன்று இருக்குது. அந்த நாழி கிணறில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசித்தா மிகவும் சிறப்புன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வள்ளி குகை மற்றும் வந்து 3 சித்தர்கள் வந்து சித்தி அடைஞ்சிருக்காங்க. அதாவது மௌன சித்தர், காசி சித்தர், அப்புறம் ஆறுமுக சித்தர் எல்லாமே நம்ம தரிசிக்க போகிறோம். வாங்க. திருச்செந்தூர் வருவதற்காகவே செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நிலையத்திலேருந்து ட்ரெயின் வந்து டெய்லி வந்துட்டுருக்கு. இது மார்னிங் வந்து மத்தியானம் ஒரு 4:10 ஈவினிங் 4:10க்கு வந்தீங்கன்னா மார்னிங் வந்து 6 மணிக்கே வந்து இங்கே வந்து சேர்த்துட்றாங்க. அதே மாதிரி தூத்துக்குடிக்கு வந்து நீங்கள் வரலாம், திருநெல்வேலி வந்து இங்கே வரலாம். ரெண்டுத்துக்கும் ஒரு 1 hour தான் வந்து ட்ராவலிங் டிஸ்டன்ஸு. ஸோ நீங்கள் கார்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கோவில் வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜகோபுரம் மற்றும் எல்லாமே கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து கும்பாபிஷேகமும் நடக்க இருக்கிறது. அதுக்காக தான் இந்த திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது.
Thank you.